نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய எல்லாம் விளக்க வகுப்பிலே நம்ம எல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையிலே கற்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதை தன்னுடைய வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தந்துள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதாந்த வகுப்பிலே தொடராக பண்பாடுகள் அஹ்லாக் என்கிற அடிப்படையில பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனோடு அல்லது எங்களோடு வாழ்கின்ற அந்த சமுதாயத்தோடு பண்புள்ள மனிதர்களாக அஹ்லாக்குள்ள மனிதர்களாக நடந்து கொள்வதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வந்து இந்த சமுதாயத்துடைய வழிகாட்டியாக வந்த பின்னால சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், அதாவது அஹ்லாக் பண்பாடை இந்த சமுதாயத்துக்கு பூர்ணத்துவப்படுத்துவதற்காக, அதை சரியாக சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். அதே போல் உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் தொழுகையோடு இருக்கிறார், நல்ல அதாவது அமலுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற விஷயத்துல நல்ல தாராளமாக இருக்கிறார், பள்ளி கைவேளை தொழுகை நிறைவேற்றுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, அதே போன்று இன்னொரு பல வணக்க வழிபாடுகளை செய்கிறார். ஆனால் பண்பாடு என்கிற அந்த விஷயத்துல, ஒரு மனிதனோடு நடந்து கொள்கின்ற விஷயத்தில், ஒரு மனிதனுக்கு விட்டுக் கொடுக்கிற விஷயத்துல, மன்னிக்கின்ற விஷயத்துல, நல்ல முறையில் ஒரு மனிதனோடு பேசுகின்ற விஷயத்துல, இந்த மாதிரி அமானிதத்தை பாதுகாக்கின்ற விடயத்தில், வாக்களிக்கின்ற பொழுது அந்த வாக்கை நிறைவேற்றுகின்ற இந்த மாதிரி விஷயத்துல ஒரு மனிதன் பிழையாக இருக்கிற பொழுது நரகத்துக்குரிய மனிதனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை ஆக்கியுள்ளார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிறைந்த ஒரு சபை, சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, ஹல் ததருன மனில் முஃப்லிஸ், அதாவது முஃப்லிஸ் என்றால் யாரு தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னல் முஃப்லிஸ ஃபீனா, அல்லாஹ்வின் தூதரே முஃப்லிஸ் எல்லாம் யார் தெரியுமா, மல்லா திர்ஹம வலா தீனார், யாரிடத்துல செல்வம் இல்லையோ, யாரிடத்துல பொருளாதாரம் காசு பணம் இல்லையோ அவர்தான் அதாவது முஃப்லிஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர் முஸ்லிம், அதாவது திடீரென்று ஒரு செல்வந்தராக இருக்கிறார், திடீரென்று ஒரு இடத்துல அவர் தான் திவாலானவர், ஒன்றும் இல்லாதவர் முஃப்லிஸ். ஆனா இன்னல் முஃப்லிஸ ஃபீ உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் யார் தெரியுமா, யதி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல வருகிற பொழுது பிஸலாத்தின் தொழுதிருப்பாரு, ஒபி ஸகாத்தின் வஸியாமின், அதாவது ஒரு மனிதர் இருக்கிறார், உலக வாழ்க்கையில சரியா தொழுது இருக்கிறாரு, நோன்பு பிடித்திருக்கிறாரு, தன்னுடைய செல்வத்திலிருந்து தர்மம் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் எல்லாம் நடிகார்களே யோசிக்க வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டா, சிலருடைய தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், சிலருடைய அமல் இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான். ஆனா அந்த மனிதனுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை ஏற்றுக்கொண்டு நன்மை வழங்கி இருக்கிறான், அதற்காக கூலி வழங்கி இருக்கிறான். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நம்மளே இந்த நேரத்தை என்ன செய்யணும்னு கேட்டா, உண்மையில் 100க்கு 100 இஸ்லாத்தோட வளர்க்கணுமான்னு கேட்டா நிறைய பேர் இல்ல. ஆனா அந்த அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தி அந்த மனிதரை சொல்ற பொழுது அல்லாஹ் தொழுகையோடு தொழுதிருக்கிறாரு, நோன்பு படுத்தி இருக்கிறாரு, இன்னொரு என்ன வணக்கங்களை செய்திருக்கிறாரு, அந்த வணக்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து கூலி கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரி வர பொழுது இன்னும் ஒரு மனிதர் வருவாரு, வந்து என்ன சொல்வாரு கேட்டா, சத்தமஹாதா வ கலமஹாதா வ அகலமானஹாதா வ தரபஹாதா வ ஷஃபத தமனஹாதா, அதாவது பண்பாடு, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப இந்த மாதிரி அடையாளப்படுத்தின எனக்கு அடித்திருக்கிறாரு யார சொல்லலாம், என்னை பேசி இருக்கிறாரு, என்னுடைய செல்வத்தை எடுத்திருக்கிறாரு, எனக்கு என்னுடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கிறாரு, அந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருக்கு முறைப்பாடு பண்ணுவாங்க. ஒரு மனிதர் வணக்கத்துல சரியாக இருக்கு, பண்பாடு என்று விஷயம் இருக்கிறதே, பேசி நல்ல முறையில் பேசவில்லை, அவருடைய செல்வத்துக்கு ஒரு மனிதனுடைய அமானிதத்தை சரியாக நடந்து கொள்ளவில்லை, ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு நல்ல முறையில் பேசவில்லை, அவருடைய கரத்தை வந்து இன்னொரு மனிதன் மீது பாதுகாப்பு கொடுக்கவில்லை, இப்படி ஒரு மனிதர் பண்பாடு இல்லாம வாழ்ந்தாரு கேட்டா நரகத்துக்குரிய மனிதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையா என்ன சொல்றாருன்னு கேட்டா,
அதாவது இவருடைய நன்மைகள் இருக்கிறதே, நன்மைகள் எல்லாம் எடுத்து யார் முறைப்பாடு பண்ணுகிறார்களோ அவருக்கு எல்லாம் கொடுக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, அதாவது இவருடைய நன்மைகள் எல்லாம் அதாவது இல்லாமல் போயிடும். அதாவது ஒரு வேலை என்று கேட்டால் அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி கொடுக்கிற பொழுது அந்த அவர்கள் யாரோடு பண்பாடு இல்லாமல் நடந்து கொண்டாரோ, யாரோடு அசிங்கமாக நடந்து கொண்டாரோ, அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவருடைய ஹசனாத் நன்மைகள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்னு கேட்டா, இன்னும் சில பேர் வர நேரம் அவருடைய தீமைகள் எடுத்து இவருக்கு கொடுக்கிறான். கொடுத்த பின்னால சும்ம துரிக பின்னார் அல்லாஹ்வுடையவர்களே நரகத்திலே தூக்கி இறைப்படுவார். நம்ம உண்மையிலேயே அதாவது தொழாம நோன்பு பிடிக்காம வணக்க வழிபாடு செய்யாம இருந்தால் நரகம் தான், சும்மா நரகத்துக்கு போயிடுவோம். ஆனா இந்த மாதிரி வணக்க வழிபாடு எல்லாம் செய்து அல்லாஹ்வுடைய அடியாருடைய விஷயம் இருக்கிறதே, பண்பாடுள்ள விஷயத்துல நம்ம கணக்கில்லாம அதாவது சரியா நடந்து கொள்ளலன்னு கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துக்கு தூக்கி எறிந்து விடுவான் என்கிற செய்தியை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பண்பாடு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே ஒரு நம்ம அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பண்பாடுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையாகவும் நாம் தொழுகிற பொழுது வணக்குகிற பொழுது அதனுடைய உந்து சக்தியாகவும் இந்த பண்பாடு இருக்கிறது என்ற செய்தியை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில நம்ம பல பண்பாடுகளை பார்த்திருக்கிறோம். நாவை பேணுவது, அதே போல இந்த மாதிரி பண்பாடுகள் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்று அமானிதத்தை பாதுகாக்கிறது. கணித்துக்குரிய எல்லா நடிகார்களே, அமானிதத்தை பொறுத்த மட்டும் அமானிதம் என்றா என்னன்னு கேட்டா, அதாவது மோசடிக்கு எதிரான பதம். ஒருத்தர் மோசடி செய்யறாரு கேட்டா ஏமாத்துறாரு. நம்ம ஒருத்தர் நம்பி கொடுக்குறோம் ஒரு பொருளை, இந்த மாதிரி இந்த பொருளை வைத்துக்கோங்க ஒரு 10 நாளைக்கு பின்னால தாங்க அப்படின்னு கொடுக்கிற பொழுது அவர் ஏமாத்துறாரு பாருங்க, அது அந்த அமானிதம் இல்லாம நடந்து கொள்றாரு, இவர் மோசடி பண்றாரு. இது இஸ்லாத்துல இந்த யாரெல்லாம் அமானிதத்தை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னதமான பண்பு எல்லாம் சொல்லி காட்டுவதோடு யாரெல்லாம் அமானிதம் பாதுகாக்காம மோசமாக ஏமாத்துகின்றார்களோ அவரை நரகத்துக்குரிய மனிதனாக அல்ல சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்துல ஒரு இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பண்பாடுன்னா என்ன அது சரியாக சொல்லி காட்டுகிற பொழுது அதாவது ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற எல்லாமே பண்பாடு, அதாவது அமானிதம் சொல்றாங்க. ஒரு மனிதன் மீது எதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியாகி இருக்கிறானோ, உலக விடயங்களாக இருந்தாலும் சரி மார்க்க விடயங்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக நம்ம ஒரு மனிதனிடத்துல ஒரு செல்வத்தை எடுக்கிறோம், குறிப்பிட்ட நாளுக்குள்ள இது திரும்ப தருவதாக இருக்கிறோம். குறிப்பாக ஒரு கடனாக இருக்கலாம். இந்த கடனை நிறைவேற்றுவது அமானிதமாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் அல்ல நம்முடைய மனைவி, அதாவது நம்ம குடும்பத்தை பாதுகாப்பது, குடும்பத்தை சரியாக வழிநடத்துவது, இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இது அமானிதமாக ஆக்கி இருக்கிறார். அதே நேரத்துல நாம் பெற்றிருக்கிறோம் இந்த ஆரோக்கியம் எங்களுக்கு அமானிதமாக இருக்கிறது. நம்முடைய பார்வை, நம்முடைய செவிப்புலர் இதெல்லாம் அமானிதமாக இருக்கிறது. நான் மறுமையில கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமானிதங்களை கேட்கிறான். அதனால்தான் அமானிதம் என்று சொல்கிற பொழுது மனிதன் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். அதே போல இந்த தர்மம் நோன்பு பிடிக்கணும் பாருங்க, நோன்பு பிடிக்கிறோம், வணக்க வழிபாடு செய்கிறோம், இதெல்லாம் அமானிதம் என்கிற அந்த பட்டியலுக்குள்ள வருகிறது என்பதாக சொல்லி காட்டுகிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு கட்டளையாக ஏவுகின்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அதாவது நீங்கள் அமானிதம் இருக்கிறதே, அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். அமானிதத்தை நிறைவேற்றுவது என்று ஒரு மனிதன் மீது விதியாக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக முக்கியமான ஒரு செய்தியை சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகிறான். என்னன்னு கேட்டா, மனிதனுடைய அந்த அவசர புத்தி, மனிதன் இந்த அமானிதத்தை சுமந்தவனாக இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, இந்த அமானிதத்தை சுமந்த மனிதன் அந்த அமானிதத்துக்கு மாறு செய்தவனாக இருக்கின்றான். அந்த அமானிதத்தை பாதுகாக்காத மனிதனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது, இன்னா அரதல் அமானிதத்தை நாங்கள் அதாவது இல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், வானத்திற்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் இந்த அமானத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எடுத்துக்காட்டுகின்ற பொழுது இந்த அந்த அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்புகள் வானம் பூமி, அதே போல இந்த பூமி இந்த மலைகள் இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டுகிற பொழுது அதாவது ஒரு அமானிதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமி அதே போல மலைகள் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட படைப்பு இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டலாம். இந்த அமானிதத்தை நீங்க சுமந்து கொள்றீங்களான்னு கேட்கிற பொழுது அவைகள் அதை என்ன செய்து கேட்டா அதை சுமப்பதற்கு மறுத்துவிட்டது. ஏன்னு கேட்டா பயம். இந்த அமானிதம் என்பது ஒரு சிறிய ஒரு விடயம் கிடையாது, பெரிய ஒரு விடயம் என்பதால அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மனிதன் அதை சுமந்து கொண்டு விட்டான். சுமந்தது மட்டும் கிடையாது, அவன்
தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவனாக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் முடியார்களே, இந்த வானம் பூமிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டின அமானம், அதாவது அமானிதம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அமானிதத்தை அதை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏவுதல் கட்டளைகளை எடுத்து நடக்குமாறு என்கிற அந்த அமானிதத்தை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தடைகளை தடுத்துக் கொள்ளுமாறு என்கிற அந்த அமானிதத்தை கொடுக்கிறான். ஆனால் அந்த அப்படியா படைப்புகள் அதை மறுத்து விட்டது. ஆனா மனிதன் அதை ஏற்றுக்கொள்றான். நான் அதை செஞ்சு கொள்றேன், நான் அந்த அமானிதத்தை பாதுகாக்கிறேன் அடிப்படையில அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு வாக்களிக்கிறான். ஆனா அல்லாஹ்வே என்ன சொல்றான்னு கேட்டா இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அவன் தனக்கு அறியாமையின் காரணமாக தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறான். அதாவது இமாம் இப்னு ஜரீர் தபரி சொல்கிற பொழுது இவன் எப்படியான அநியாயம் செய்யறான் தெரியுமா? இவனுடைய ஜஹல், அவனுடைய அறிவாளம் என்ன தெரியுமா? அவன் ரப்பை பற்றி அறியவில்லை, இறைவனை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அது மாத்திரம் கிடையாது, இது அமானிதத்துடைய பெருமதியை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அமானிதம் என்று சொல்ற பொழுது அதை ஒரு மனிதன் நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை எந்த விதத்திலே தண்டிப்பான் என்கிற செய்தி அவன் புரியாமல் இருக்கிறான். அதனால நான் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம அதற்கு மாற்றமாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பண்பாடுகளை சொல்றான். எப்படியான பண்பாடு கேட்டா இவர்கள் சுருக்கத்துக்குரிய மனிதர்கள். நான் மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்குரிய சொந்தக்கார மனிதர்களாக யாரை ஆக்குறான் தெரியுமா? வல்லதீனஹும் பிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராഊன். அதாவது மறுமையில சொர்க்கத்துக்குரிய மனிதர்கள் யாருன்னு கேட்டா நாங்கள் கொடுக்கிற வாக்கு இருக்கிறதே அந்த வாக்கை பாதுகாத்தவர்கள், அமானிதத்தை பேணியவர்கள், இவர்கள் தான் சொர்க்கத்துக்குரிய மனிதர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அமானிதம் என்று அந்த பணி இருக்கிறது, அந்த பண்பாடு என்பது ஒரு முக்மீனிடத்துல கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏன்னு கேட்டா உலக வாழ்க்கையில நாம் புறக்கணிக்கலாம். அமானிதம் என்று கேட்டா உலகத்துல நம்ம ஏமாத்தலாம், மோசடி செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளுக்கு வறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமானிதத்தை முன்னுக்கு நிறுத்தி நம்மிடத்துல கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்கள்ல அமானிதத்தை பத்தி பல நேரங்களில் பேசியிருக்காங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமா ஃபி ஜாலிஸின், அதாவது ஒரு சபையில அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறது, பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாட்டுப்பர் அரபி வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறார் கேட்டா மத்தாசா, அல்லாஹ்வின் தூதரே அந்த மறுமை நாள் எப்படி நிகழும்? மறுமை நாள், அதாவது மறுமை நாளை பத்தி அந்த அடையாளத்தை பத்தி கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் அளிக்கவில்லை. அப்ப அதுல இந்த மக்கள் சஹாபாக்கள் என்ன பேசிக் கொள்றான்னு கேட்டா சமியஹுமா கால, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதர் கேட்டார கேள்வி, அந்த கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. வலாகின் கரிஹுமா கால, அதுக்கு விடை சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பம் இல்ல. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு மனிதர் வந்து என்ன கேட்கிறான்னு கேட்டா மறுமை நாள் எப்பொழுது வரும் யார சொல்லலாம் என்று கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யறார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த மக்களுக்கு உபதேசம் பண்றதுலயே இருக்கிறாங்க, அவருக்கு விடையளிக்கவில்லை. மக்கள் என்ன பேசுறான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் இவர் கேட்ட கேள்வி விளங்கினாரே, ஆனா பதில் சொல்லவில்லை, அதுக்கு விருப்பம் இல்ல. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்கல, இவர் வந்து பேசியது விளங்கவில்லை என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஹத்தா இதா கதா ஹதீதஹு, அந்த உபதேசத்தை முடிச்ச பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க கேட்டா ஐன ஸாயித் அனிஸா, மறுமை நாளை பத்தி கேட்டார கேள்வி அவரை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன சொன்னான்னு கேட்டா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் கேட்டேன் மறுமை நாளை பத்தி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றான்னு கேட்டா மறுமை நாளை நீ கேட்கிறீங்களே, மறுமை நாள் எப்போன்னு கேட்டா அமானிதம் இருக்கிறதே, அமானிதம் எப்பொழுது மோசடி செய்யப்படுகிறதோ இது அனுபவிக்கத்தில் அமானா, அமானிதம் பாதுகாக்கப்படாம எப்பொழுது இருக்கிறதோ அப்போதான் மறுமை நாள் வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மறுமை நாள் என்று கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது உலகம் அழிகிற ஒரு தீனம், அதற்கான அடையாளம் நம்ம தொழுகை சொல்லி இருக்கலாம், வேறொரு வணக்கத்தை சொல்லி இருக்கலாம், இல்ல நல்ல நம்ம நினைக்கிறோமே ஹஜ்ஜி அவ்வளவு பெரிய வணக்கம் இருக்குது, யாரெல்லாம் செல்வங்கள் இருந்து ஹஜ்ஜி செய்யாம இருக்காங்களோ அது வேற ஏதாவது சொல்லி இருக்காங்க, பல விடயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அமானித பாதுகாக்காம இருக்கிறதே, அமானித மோசடி செய்யப்படுகிறது, அப்பொழுது மறுமை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அவருக்கு சரியா விளங்கல. என்னன்னு கேட்டா அமானிதம், அதாவது திரும்ப கேட்கிறாரு அல்லாஹ்வின் தூதரே இந்த அமானித மோசடி இருக்கீங்களே அது எப்படி இருக்கும், அமானித மோசடி நம்ம எப்படி வெளியே கொள்றது என்று கேட்கிற நேரம்
அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, இதா உக்ஸிதல் அம்ரு, அதாவது ஒரு விஷயம் இருக்கிறது கைர் அஹ்லிஹா, அதாவது ஒரு பொறுப்பு, அதிகாரம், பதவி, இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது யாருக்கு தகுதி இல்லையோ, யாரு பொருத்தம் இல்லாத ஒரு மனிதருக்கு அந்த அந்த மாதிரி விஷயங்கள் போகிற பொழுது மறுமையினால் எதிர்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அவர்களுடைய அமானிதத்தை பாதுகாப்பது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்துடைய அமானிதம் எப்பொழுது பாதுகாக்காமல் போகிறதோ, நம்முடைய சேவைகள், நம்ம ஒரு தொழிலதிபராக இருக்கிறோம் அல்லது நமக்கு புரிகிற தொழிலும் அமானிதம் தான். அதை சரியாக செய்கிறோமா, நமக்கு தரப்பட்டிருக்கிற பதவிகள், நமக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரங்கள், இதெல்லாம் துஷ்பிரயோகம் செய்யாம இதிலே பாதுகாப்பா இருக்கிறோமா, இதிலே மோசடி செய்யாம, ஏன்னு கேட்டா நிறைய பேர் என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த நமக்கு நாமளே ஏமாற்ற செய்கிறோம். இந்த அமானித மோசடி என்பது நம்ம கேட்கிற கேள்விகளில் இருந்து பார்க்கிற விடயங்கள் வரைக்கும் அமானிதமாக இருக்குது. ஏன்னு கேட்டா இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் மிக தந்திருக்கிறார். நாளை மறுபடியும் இதை பற்றி கேட்க போகிறார். அதனால குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த விடயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனிடத்துல இந்த அதிகார துஷ்பிரயோகம் அல்லது தன்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, பதவி, இதெல்லாம் அது சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்று கேட்டா நம்ம என்ன விளக்கணும் தெரியுமா? இவர் பொறுப்புக்கு தகுதி இல்லாத மனிதர். அப்படி தகுதி இல்லாத மனிதர்களை நம்ம பல நேரத்துல பரவலாக பார்க்கிறோம்னு கேட்டா, இது அமானித மோசடி, இது மறுமையினுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு பிரதான செய்தி என்னன்னு கேட்டா, இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக ஃபி துன்யா, உலகத்துல 4 விடயங்கள் இருக்குது. அந்த விடயங்கள் உங்களிடத்துல வந்துவிட்டா நீங்க உலகத்துல எது நொஸ்டாகினாலும், எது உங்களை விட்டு சென்றாலும் கவலையப்பட தேவையில்லை. அந்த மாதிரி 4 விடயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன விடயம்னு கேட்டா, அதாவது சிதுக்கு ஃபில் ஹதீஸ், நீங்க பேசுற நேரம் உலக வாழ்க்கையில 4 விடயங்கள் அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 4 விடயங்கள் எப்படின்னு கேட்டா, இந்த 4 விடயங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு கேட்டா, 4 விடயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டா, உலகத்துல எது நொஸ்டாகினாலும், எது எங்களை விட்டு போனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி 4 விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல 1வது விஷயம் என்னன்னு கேட்டா, சிதுக்கு ஃபில் ஹதீஸ், பேசுற நேரம் உண்மை பேசுறோம். பல செல்வங்களை, பல லட்சக்கணக்கான சொத்துக்களை நம்ம எழுந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யறோம்னு கேட்டா உண்மை பேசுறோம், பொய் பேசாம இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்தது 2வது விஷயம் என்ன சொன்னான்னு கேட்டா, ஹிஃபுல் அமானா, அமானத்தை பாதுகாக்கிறோம். ஒருத்தர் அமானிதத்தோட எங்களுக்கு ரிசித்திருக்கிறாரு, இந்த அமானிதங்களை பாதுகாக்கிறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா மனிதன் கவலைப்படாமல் இருக்கிற விஷயங்கள். அதே நேரத்துல ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்பாடு, அதே போல இஃபத்துல் தஹா, இந்த 4 விடயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த 4 விடயங்களை ஒரு மனிதர் தனக்குள் எடுத்துக்கொள்கிறாரோ, தனக்குள்ள நடைமுறைப்படுத்தினா இவர் உலகத்தை பத்தி கவலைப்பட மாட்டாரு. உலகத்துல எதை இருந்தாலும் இந்த 4 விடயங்கள் இருக்கிறது, இதெல்லாம் அவரை ஈக்குவல் ஆகிவிடும், அது சமம் செய்துவிடும். அந்த மாதிரி 4 விடயத்துல அமானிதத்தை பாதுகாப்பது, அமானிதத்தை பேணுவது, அமானிதத்தோடு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறது, அது மிக முக்கியமான செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, அதே நேரத்துல உலக வாழ்க்கையில அமானிதத்துக்கு மோசமா இருக்கிறோம் வைங்க, அமானிதம் என்கிற அந்த பண்பாட்டுக்கு மாற்றமா இருக்கிறோம், மோசடி செய்யறோம் அல்லது ஒருத்தர் ஏமாத்துறோம், இந்த மாதிரி இருந்தோம்னு கேட்டா கண்டிப்பாக மூமினா இருக்க முடியாது. மூமின் என்கிற அந்த மனிதர் இருக்கிற மூமின் என்கிற பண்பாடுகள்ல ஒரு மனிதர் மோசமா இருக்கிறாரு, ஒரு மனிதர் அஹ்லாக்கோட இல்லாம இருக்கிறதுக்கு பல அடையாளங்கள் இருக்குது. அதுல ஒரு மனிதர் அஹ்லாக் இல்லாம, பண்பாடு இல்லாம, மூமின் இல்லாம இருக்கிறார் என்பது அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதரை ஏமாத்துகிறார், ஒரு மனிதருக்கு பொய் பேசுகிறாரு, ஒரு மனிதருக்கு வாக்களிச்சுட்டு அந்த வார்த்தை திரும்ப நிறைவேற்றாரு இல்ல, இந்த மாதிரி 10 நாளைக்கு பின்னால கடன் தருகிறேன் என்று எடுக்கிறாரு. சில காரணங்களுக்காக பிற்படலாம், ஆனா ஏமாற்றுவதற்காக கடன் எடுக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் நிஃபாக்குடைய தன்மையாக, அமானிதத்துக்கு மாற்றமான விடயங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு 4 விடயங்களை அடையாளப்படுத்தினார்கள். என்னன்னு கேட்டா, அதாவது 4 விடயங்கள், யார் அந்த 4 விடயங்களோடு இருக்கிறார்களோ சுத்தமான முனாஃபிக், நயவஞ்சக தன்மையுடைய, அதாவது அவர் தான் சரியான நயவஞ்சகக்காரர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, இத அத்துமீன ஒருத்தருக்கு வாக்களிச்சோம் நம்பினோடு கேட்டா, ஒருத்தர் நம்பினோடு கேட்டா அவர் என்ன செய்வார்? மோசடி செய்வாரு. அதுல 1வது பண்பு என்னன்னு கேட்டா, நாஃபிக்களுடைய 1வது பண்பு என்னன்னு கேட்டா, ஒருத்தர் அவர் நம்பினோடு வைங்க ஏமாத்திடுவாரு, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற மாட்டார். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில அல்லது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில முஸ்லிம் என்கிற பிரித்து காட்டுற பண்பு என்னன்னு கேட்டா அந்த அமானிதம் தான்.
அமானிதத்தை நம்ம எப்போ உடைக்கிறோமோ, எப்படி ஒரு மனிதரை நம்பிக்கிற போது அதை ஏமாத்துகிறோமோ, அமானியத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டா சகீனத்துல் ஒரு தஹ்பீப், அதாவது உள்ளத்துடைய அமைதி. ஒரு மனிதருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறோம்னு வைங்க, நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறோம். அந்த பொருளை கொடுக்கிற போது அதை நம்பாம ஒருத்தர் நம்ம ஒரு பொருளை ஒப்படைக்க மாட்டோம். அமானிதம் கேட்டா ஒரு பொருளை கொடுக்குறோம், ஒரு 10 நாளைக்கு பின்னுக்கு தாங்கன்னு கொடுக்குறோம். கொடுக்கிற பொழுது அவருக்கு பயந்துட்டு நம்ம அந்த பொருளை கொடுக்க மாட்டோம், நம்பிக்கையினால கொடுக்குறோம். பயம் இல்லாம போகிறது. அதே இடத்துல திரும்ப 10 நாளைக்கு பின்னால போய் கேட்கிறோம் பாருங்க, கேட்டு எடுக்கிற பொழுது நம்ம உள்ளத்தால நிம்மதி அடைகிறோம். அதை நிறைவேற்றி விட்டாரே 10 நாளைக்கு பின்னால சரியாக நேரம் வந்த பின்னால திரும்ப அந்த பொருளை எந்த மாற்றமும் இல்லாம அதை ஏமாற்றாம எங்களுக்கு தர்றாரு கேட்டா அந்த ராகத்து உள்ளத்தால் அமைதி அடைகிறோம். நாங்கெல்லாம் அடையாளப்பட்டான்னு கேட்டா ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்துடைய என்னன்னு கேட்டா ஒரு அமானிதத்தோடு இருப்பாரு, அமானிதத்தை நிறைவேற்றுவாரு. வாக்களிச்சான்னு கேட்டா அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய மனிதரா இருப்பாரு, பொய் பேச மாட்டாரு, ஏமாற்ற மாட்டாரு, மோசடி செய்ய மாட்டார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல சில காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் என்னன்னு கேட்டா ஏமாற்றுவதற்கே செய்தான் நம்மளை தூண்டுவான். சில நேரம் என்ன நடக்கும்னு கேட்டா நம்மள ஒரு மனிதர் ஏமாத்தி இருப்பார். நம்ம ஒரு பொருளை கொடுத்திருப்போம் அல்லது வேற ஏதாவது கடை எடுத்திருப்போம், அவர்களை ஏமாத்திக் கொண்டே இருப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா இந்த மாதிரி மனிதரை ஏமாத்துவதில் எந்த தப்பும் கிடையாது. சரி, நிறைய பேர் அப்படித்தான் ஏமாற்றுது. அவருக்கு அமானிதம் என்னன்னு தெரியும், அமானிதம் பாதுகாக்கணும்னு தெரியும், போய் பேசக்கூடாதுன்றது தெரியும், நல்லவரா தான் இருப்பாரு. ஆனா சில நேரம் என்ன நடக்கும்னு கேட்டா அந்த சூழல் இவரை ஒருத்தர் ஏமாத்திருப்பாரு. அதனால என்ன செய்யறது கேட்டா இவரை கண்டிப்பா ஏமாத்தக்கூடிய ஆள் தான், நம்ம ஏமாத்தணும்னு நினைப்பாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னான்னு கேட்டா இத, அதாவது அத்தில் அமானத்தை நிறைவேற்றுங்க, இது அயத்தமட்ட. நீங்க யாரு உங்களை நம்பினாரோ, யாராவது உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு பொருளையோ அல்லது ஏதோ தந்திருக்கீங்க கேட்டா அந்த அமானத்தை நிறைவேற்றுங்கள். அதாவது இன்னொருத்த ஏமாத்திட்டான்றதுக்காக நீங்க இன்னொருத்தர் ஏமாத்தினாருங்க. நீங்க உங்கள்கிட்ட நம்பினாரு, உங்களை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறாரு அல்லது உங்களை நம்பி ஒரு கடனை தாராரு, உங்களை நம்பினாருன்னு கேட்டா அந்த அமானத்தை நிறைவேற்றுங்க. நீங்க ஒருத்தர் உங்களை ஏமாத்தினாரு, அவரே தான் உங்களை ஏமாத்தினாருன்னு கேட்டாலும் அவர் ஒரு பொழுது ஏமாற்றுகிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடமாக சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியார்களே, இது அமானிதம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இந்த அமானிதத்தை எடுக்கிற பொழுது என்னெல்லாம் நடக்க தெரியுமா? ஒரு மூமின், அதாவது இஸ்லாத்துல ஒரு மூமின் அந்த பரிபூர்ண தன்மை அடைகின்றார். அமானிதம் இல்லாம ஒரு முழுமையான முஸ்லிமா நம்மளால இருக்க முடியாது. அப்ப பரிபூர்ண தன்மை, அதே நேரத்துல சொர்க்கத்திற்கு அல்லாஹ் ரப்புல்லாலுமே இந்த மாதிரி பண்புகள் அடையாளப்படுகிறானே, அந்த மாதிரி பண்புல மிக முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டா இந்த அமானிதம் தான். அதே மாத்திரம் கிடையாது, நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பம், இவர்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல்லாலுமே அமானிதமாக தான் தந்திருக்கிறான். ஏன்னா நிறைய பேர் பார்க்கிறோம் பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை பயிற்றுவிப்பது, பிள்ளைகளுக்கு சரியான அந்த நஃபகா செலவழிப்பது, இதெல்லாம் என்னன்னு கேட்டா நாளை வறுமையில் அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாளை மறுமையில கேட்பார். நம்ம எல்லாருமே பொறுப்புதாரிகள். அப்ப அமானிதம் என்பது நமக்கு விதிக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு. நாளை மறுமையில அல்லாஹ் ஒருத்தர் ஏமாத்தினாலும் வாழ்க்கையில இந்த 10 நாளைக்கு நான் தரணும்னு கேட்டு கொடுக்காம இருக்கலாம். ஆனா நாளை மறுமைக்கு முன்னால வந்ததுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக கேட்பான். அப்ப அல்லாஹ் மறுமையை பொறுத்த மட்டும் நம்ம யாருக்கும் உதவி பண்ண முடியாது. அங்க செல்வமோ தீனாரோ வேலை செய்யாது. அல்ல நம்ம உலக வாழ்க்கையில எதை சம்பாதித்து இருக்கிறோமோ, எதை சேர்த்து இருக்கிறோமோ, அதுதான் நாளை மறுமையில வரும். அதெல்லாம் நமக்கு விடையளிப்பதற்கு சரியாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியார்களே, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியதாக. ஏன்னு கேட்டா அமானிதம் இல்லாம பாதுகாப்பு இல்லைன்னு கேட்டா மோசடியா இருக்கிறோம், ஏமாற்றக்கூடியவா இருக்கிறோம். அப்படி ஏமாற்றக்கூடிய இருந்தோம்னு கேட்டா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். அதாவது யார் ஏமாத்துகிறார்களோ, யார் மோசடி பண்ணுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்ப மாட்டான். கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியார்களே, அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் ஈமானுடைய பரிபூரணத்தன்மையும் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாகவும் இருக்கிற அமானிதத்தை தனக்குள்ள எடுத்துக் கொள்ளக்கூடிய முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறேன். அமானிதம் பேணப்பட வேண்டும். ஒரு மோமினுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது பற்றி கருத்துரை வழங்கிய ஷேக் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன். அல்லாஹ் அவரது வாழ்விலும்
அறிவிலும் அபிவிருத்தியை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்ததாக மாதம் நடைபெறக்கூடிய அல் மஹரிஸ் மரண போட்டி சம்பந்தமாக ஹிஜ்ரி வருடம் 1445 ஆண்டின் 6வது மாதத்துக்குரிய பாடத்திட்டம் சம்பந்தமான விளக்கத்தை வழங்குவதற்காக ஷேக் மௌலவி உபைதுல் ஹலீம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.